Hello friends, welcome to Banu's Kitchen Recipes. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சம்மர் ரெசிபி செய்யறதை பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் டெசர்ட் இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐகான் பட்டன் வழி ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் 3/4 லிட்டர் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். பால் ஏட சேராத மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பால் பொங்கி வரும் பாருங்க. பால் பொங்கி வந்தோடனே கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உள்ளுக்குள்ளே சுண்டட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் 5 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. அஞ்சு நிமிஷம் பிறகு நம்ம தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ளுக்குள்ளே 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இந்த கஸ்டர்ட் பால் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க 1 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், இந்த கஸ்டர்ட் மில்க் எவ்வளோ திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், வாட்டர்மெலன், ஆப்பிள் எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் மில்க்கு 1/2 கிளாஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் கிரேப்ஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வாட்டர்மெலன், க்ரீன் கிரேப்ஸ் 1 ஸ்பூன், ஆப்பிள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஃபுல்லாக. கார்னிஷ்காக ஃப்ரூட் பீசஸை மேலே வச்சுருங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே ஆட் பண்ணிவிட்டு சென்டராக செரி பழத்தை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.